ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சிக்கன் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய், நெய். சிக்கன் புலாவுக்கு நெய் அதிகமாக தேவைப்படும். இன்றைக்கி 1 கிலோ அரிசியை வச்சு சிக்கன் புலாவ் செய்ய போகிறேன். கழுவி ஊற வச்சுருக்கேன் அரிசி. சிக்கனையும் கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். புதினாவையும் கொத்தமல்லியும் கழுவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது. இப்போது சிக்கன் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு டபரா வச்சுக்கிறோம். சிக்கன் புலாவுக்கு நெய் தான் அதிகமாக தேவைப்படும். அதனால் நெய் ஊற்றிப்போம். நெய் நல்லா காயட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் வச்சுருந்தோம்ல, அதை நல்லா பொரிக்க விடுவோம். வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிடுவோம். இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போட்டுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நல்லா வதக்கணும். எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் வராத இருக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுப்போம். நல்லா கழுவி போடணும். மண் இல்லாத ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி போட்டுப்போம். நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணுவோம். எல்லாமே நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த புதினா கொத்தமல்லி அதில் போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கலாம். தயிர் ஊற்றிப்போம். நெக்ஸ்ட்டு லெமன் 1 போட்டால் போதும். ஒரு லெமன் பிழிஞ்சி ஊற்றிப்போம். இது முந்திரியை அரைச்சி ஊற்றிருக்கேன். இதுக்கு டேஸ்ட்டு தரத்தே முந்திரி தான். அதனால் ஒரு 50 முந்திரி போல் இருக்கும். அதை அரைச்சி ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம அலசி வச்சுருந்த அந்த சிக்கனை போட்டுப்போம். சிக்கனை போட்ட உடனே நல்லா வதக்கணும். சிக்கனை நல்லா வதங்கி வரணும். வதக்கும் போது அந்த சிக்கனே வேகிற அளவுக்கு வதக்கணும். நெக்ஸ்ட்டு
இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எப்பயுமே நான் சொல்கிறது தான், 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அதுமாரி நம்ம எவ்வளோ அரிசி போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாரி 1.5 பங்கு, 1 பங்கு அரிசினா 1.5 பங்கு தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்துடுச்சு. கொதி வந்த உடனே நம்ம அரிசியை போட்டுப்போம். இது கொதி வந்த உடனே மூடி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸு ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். கரெக்டாக 30 மினிட்ஸு ஸ்லோவாக வச்சுருவோம். ஸ்லோவாக வச்சு எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.